ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு கிவ்அவே மாதிரி கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து யோசிச்சிருக்கேன். இது வந்து என்னால் இப்போதைக்கு முடிஞ்ச ஒரு பட்ஜெட் தான் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது என்ன அப்படின்னா, ஒரு 5 கேட்டகரியாக நான் வந்து பிரிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 6 கேட்டகரின்னு கூட வச்சுக்கலாம். அதாவது இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூ. 200 என்னால் முடிஞ்ச அளவு நான் பே பண்ணுற மாதிரி வந்து யோசிச்சு வச்சிருக்கேன். இது வந்து அடுத்து வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட அமௌண்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் அடுத்த டைம் சொல்கிறப்போ எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ரிசல்ட் அப்போ பார்க்குறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை இதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது. நான் வந்து எதுக்கு இதை கொடுக்குறேன் அப்படிங்கிறத லாஸ்ட் சொல்கிறேன். ஸோ ஒரு 5 கேட்டகரின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் டிசம்பர் 2025 உங்களோட CGPA 9+ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், அதுபோக உங்களோட டேட் ஆஃப் பர்த், அதுபோக உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ண தேவையில்ல. இதில் யாரும் வந்து எனக்கும் அமௌண்ட் பண்ண தேவையில்ல. நான் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தான் பண்ண போகிறேன். CGPA வந்து 9க்கு மேலே இருந்தால் கொடுக்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ரெண்டாவது வந்து மேக்ஸில் யாராச்சும் சென்டை போட்டிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் அவங்களுக்கு ஒரு 200 பே பண்ணலான்னு பார்க்கேன். ஸோ அதாவது இந்த மேக்ஸில் சென்டை போகிற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா A+ அப்படிங்கிற கேட்டகரி வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் கிரேடிங் பிரின்சிபல் இருக்கும் ரெகுலேஷன் 2021 பொறுத்த வரைக்கும். அடுத்து வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய அட்டம்ஸ் ட்ரை பண்ணிட்டு இந்த டைம் கிளியர் பண்ணியிருப்பாங்க. அந்த கிளியர் பண்ணாலே கொஞ்சம் நல்ல மார்க்ஸ், நிறையா மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நான் பே பண்ணலான்னு பார்க்கேன். ஏன்னா வந்து பாஸ் ஆகிறது வந்து கொஞ்சம் ஈஸி தான். பட் நல்ல ஒரு கிரேட் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 200 பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அடுத்த ரெகுலேஷன் 2025 இப்போ ஃபஸ்ட் இயர் இன்னும் எக்ஸாம் நடக்கல. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9+ CGPA வச்சுருந்தாங்க. அவங்களுக்கும் நான் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசிச்சு வச்சுருக்கேன். இது போக வந்து லாஸ்ட்டு, அதாவது நீங்கள் இப்போ என்ன செமஸ்டர் படிக்கணும் அதுக்கு முன்னாடி செமஸ்டரில் ரொம்ப மார்க் கம்மியாக இந்த டைம் அதிகமாக உங்களோட மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா உங்களுக்குமே வந்து அந்த 200 பே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கேன். இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா அந்த 6th வந்து ரெகுலேஷன் 2025 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். அதாவது வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து உங்களோட மேக்ஸ், அதாவது M1 பேப்பரில் வந்து நீங்கள் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க, உங்களோட இது வந்து சென்டமோ இல்லாட்டி உங்களுக்குரிய அந்த கிரேடில் வந்து நல்ல கிரேட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு A+ கிரேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் நான் பே பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். இப்போதைக்கு இது எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு தான் பே பண்ணுற மாதிரி 1200 அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் மறந்தாலுமே உங்களோட ரிசல்ட் வந்து ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம், ஏன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் எடுக்காமல் தான் இருக்கும் வெப்சைட்டை, அடுத்து ஒரு 3 நாளுக்குள்ளே பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் யார் வந்து உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதில் ஹையஸ்ட் மார்க் வச்சுருக்கவங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கேன். இது வந்து எந்த ஒரு இதுக்குமே மோட்டிவேஷனுக்குமே கிடையாது. நீங்கள் வந்து நிறைய பேர் நம்ம சேனல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னீங்க. அதனால் என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு இப்போதைக்கு பட்ஜெட் இவ்வளோ தான், அதனால் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் அப்கமிங்காக நிறைய பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அதை பார்க்கலாம். இது ரிசல்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நானே மறந்துட்டாலும் எனக்கு ஞாபகப்படுத்துங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாலும் உங்களோட ஒப்பீனியன் ஷேர் பண்ணலாம். இல்லை இது எப்படி வந்து நான் வந்து ஒரு கிஃப்ட் பண்ணுறதை உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.